வணக்கம். நான் உங்க மிடில் கிளாஸ்காரர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இத ஃபுல் டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம 65 நாள்ல இதுவரையா நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கோம். அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியே, இதுல நம்ம ஜெயிச்சிட்டோமா? தோத்துட்டோமா? அந்த சேலஞ்சில நம்ம கம்ப்ளீட் பண்ணி அப்படி என்னடா பண்ண போற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த சேலஞ்சில நம்ம 65 நாள்ல ரூ. 1,00,000 சம்பாதிக்கிற சேலஞ்சில இதுவரை நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கோன்றத இப்ப பார்ப்போம். 65 நாள்ல நம்ம சேலஞ்ச் வந்து 1 லேக் சேலஞ்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். அந்த சேலஞ்சில வந்து நம்ம 65 நாள் எவ்வளோ வந்து நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 67,464 இதுவரையா நம்ம ஏர்னிங்ஸே பார்த்துருக்கோங்க. ரூ. 1,00,000. அந்த சேலஞ்சில வந்து நம்ம தோத்துட்டோம். ஜெயிச்சிருவோம்னு நிறைய பேர் நினைச்சிருந்திருப்பீங்க. தோத்துட்டோங்க. இந்த தோத்ததுல சில அனுபவங்கள் கிடைச்சுச்சுன்னு சொன்னேன்ல. அந்த சேலஞ்சில நம்ம எதனால வந்து ஜெயிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிஸ்டன்சிய விட்டுட்டோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆ கூட வெட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அங்க வேற போயிட்டேனா, அப்படி இப்படின்றத வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்ண முடியல. அதனாலேயே இந்த சேலஞ்சில தோக்குறதுக்கு ஒரு மெயின் ரீசனு. அது போக பார்த்தீங்கன்னா, நான் ஏர்னிங்ஸும் ஒரு 8 நாள் பயணம் வரையா வெறித்தனமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போதும் வீட்லயும் நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல வந்து கிட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க எல்லா குட்டி பசங்கலாம் நாங்க சின்ன வயசுல தெரியும். எல்லாரும் விளையாடுற மாரி தான் நானும் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டி தூக்கி விடவும் என் கண்ல வந்து அடிச்சிருச்சுங்க. கண்ல அடிச்சனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு வந்து மொத்தத்திலேயே வந்து பிளாக் ஆயிருச்சு. 2வது வந்து கண் தெரியலன்னு 2வது ஆஸ்பத்திரி அங்க இங்கேன்னு அலைஞ்சு கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து அப்புறம் தான் ப்ராப்பரா தெரிஞ்சுச்சு. ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்படித்தான். ஆ அதனாலயே என்ன நெனச்சேன்னா, சரி வேண்டாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு ஒரு வந்து கண்ணு ஒரு வாட்டி ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். கண்ணு சிவந்த மாரியே தம்ப்நெயில் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியான தூசிங்க. இந்த ஸ்விக்கி வந்து இந்த இதில ஓட்டணுன்றது வந்து கண்ணெல்லாம் சரியான தூசி ஆயி போகும். அதையும் ஓட்டி முடிச்சுட்டு வந்து வீட்ல படுக்கிறதுக்கு என் சென்ட்ரிங் வேல வந்து ரொம்ப வேல பார்த்தோம்னா, இது என்ன ஹார்ட் ஒர்க்கு. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்குங்க. அவ்வளோதான் ஒண்ணு வித்தியாசம். நான் ஹார்ட் ஒர்க் கூட பண்ணிருவேன். ஆனா ஸ்மார்ட் ஒர்க்ன்றப்ப வந்து இது ஈஸி தான். ஆனா அந்த தூசி இதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சென்ட்ரிங் வேலைக்கு மட்டும் போனேன். சென்ட்ரிங் வேலையில வந்து நைட் வேலை இருக்கிறப்ப நைட் வேலை பார்த்தேன். நைட் வேலை இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து ஸ்விக்கிக்கே போனேங்க. இதையாவது 65 நாள்ல இவ்வளோ ஏர்னிங்ஸும் பார்த்து, இது நமக்கு செலவு தாங்க அதிகம். அதனால தான் சொல்றேன். நெறைய பேர் வந்து நெனச்சிருப்பீங்க 65 நாள்ல செஞ்சிரலான்றது வந்து வாய்ப்பே இல்லங்க. கண்டிப்பா சரிங்க. இதுக்கடுத்து வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கடுத்து ஸ்விக்கி ஓட்ட போறேன். வீட்டு எல்லா மிடில் கிளாஸ் பீப்பிள் மாரி தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போடாம ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப் அப்படி இருக்கு. என்ன மாரி வயசுலலாம் நெறைய பேர் வந்து சுத்திட்டு திரிவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்லாம் நான் இழந்து, என்னுடைய வீட்டு கஷ்டம் 2வது வந்து ஒரு 18 வயசு என்ன பையனுக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அம்மா, அப்பா கிடையாதுங்க. அம்மா, அப்பா இருந்தா அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. அவங்க உழைப்புல நம்ம மேல வரலாம். இது நம்மளுடைய உழைப்ப போட்டு தான் நம்ம முன்னேறி வரணுன்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பின்னி நான் கண்டிப்பா மேல வருவேன். என்னையும் ஒரு நாளைக்கு எல்லாரும் திரும்பி பார்க்குற மாரி இந்த உலகத்த பார்க்க வைப்பேன். கண்டிப்பா நம்ம வீடியோ கன்சிஸ்டன்ஸியா வரும். மறக்காம நம்மள மாரி மிடில் கிளாஸ் பசங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். மறக்காம நம்ம சேனல இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட் பிசினஸ் பத்தி ஒரு சின்ன வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் பிசினஸ் என்ன மாரி பிசினஸ் பண்ண போறேன். அந்த பிசினஸ்ல வந்து எப்படிலாம் செய்ய போறோம். நம்மளும் இன்னொரு அண்ணனும் தான் பண்ண போறோம். அந்த அண்ணன நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேங்க. இதுக்கு அடுத்து வந்து வீடியோ எடிட் பண்ண முடியாது. இன்னும் போய் இது இருக்கிற டயத்துல வந்து ஸ்விக்கில ஃப்ரீ டைம்ல தான் வந்து எடிட் பண்ணணும். இதுக்கடுத்து நம்ம வீடியோ வந்து கன்சிஸ்டன்ஸியா வரும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம Instagramல பார்த்தீங்கன்னா 8000 ஃபாலோவர்ஸ் கிட்ட ரீச் பண்ண போறோம். 10K ஃபாலோவர்ஸ் வரவும் ஒரு இல்லாத பட்சவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுக்கலான்னு என்னுடைய சின்ன கனவா இருக்கு. YouTubeல வந்து ஒரு 100K அடிக்கவும், ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஆ 100K நம்ம அடிக்கவும் YouTubeல வந்து 100K அடிக்கவும், ஆ ரூ. 5000 கிவ்அவே தரோம்ன்னு சொல்லியிருந்தோம். நம்ம Instagramலயும் 10K அடிக்கவும், அதே வந்து ஈக்குவலா பிரிச்சு, சரிசமமா பிரிச்சு குடுக்கலாம். அது போக வந்து Instagramலயும், YouTubeலயும் அடிக்கவும், ஒரு சின்ன தானம் மாரி, அன்னதானம் மாரி எதனா ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேங்க. இதான் என்னுடைய கனவு. இத நான் கரெக்ட்டா அச்சீவ் பண்ணிருவேன். பார்த்து சேஃபா வேல பாருங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கில ஓட்டுன ஒரு பையன் வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் அனிதா வேலைக்கே போயிருக்கேன் ஸ்விக்கில. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டானாம். எனக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, "தம்பி ரொம்ப வேகமா ஓட்டாதீயா" அப்படி இப்படின்னு நெறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. சரிண்ணா அப்படி இப்படின்ட்டு இந்த சான்ஸ் இதோட கம்ப்ளீட் பண்றேன். நம்ம தம்பி பசங்க தான் எல்லாருமே வந்து நம்ம பசங்க தான் எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து வீடியோஸ்லாம் எடுக்க சப்போர்ட் பண்ணாங்க. தம்பிகளா ரொம்ப நன்றி. என்ன நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். எல்லாரும் பார்த்து சேஃபா வேல பாருங்க. அதனால தான் சொல்றேன். பாய்.